கம்பேரிஷன் டைப். இது ஆக்சுவலாக மூணாவது டைப் டு ஃபஸ்ட்டு. தேர்டு ஃபார்மெட்லேருந்து ஒன்றாவது ஃபார்மெட்டு கொண்டு வந்தால் இங்கே ஆன்சரை என்ன பண்ணியிருப்போம், ஸ்கொயர் பண்ணுவோம். இங்கே ஆன்சர் இருந்தால் இங்கே என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் பண்ணுவோம். இப்போ இது 100 அப்படின்னா இங்கே பாருங்கள், இது 10 அப்படின்னா இது 100, இதானே ஸ்கொயர் பண்ணுறது. அப்போ 100 கொடுத்து அப்படியே ரிவர்ஸில் போனால் என்ன பண்ணணும், √100, அதுதானே 10. இது நமக்கு தெரியணும். சரிங்களா? இப்போ நமக்கு இது மூணாவது ஃபார்முலா கொடுத்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா கேட்டிருக்காங்க. அப்போ இது கே அப்படின்னா இங்கே ஆன்சர் என்ன இருக்கும், √k. இது ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்கான ஆன்சர். சரிங்களா? ஒன்றாவது ஃபார்முலா கொடுத்து தேர்டு ஃபார்முலா போனால் ஸ்கொயர் பண்ணணும். தேர்டு ஃபார்முலா கொடுத்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்தால் ரூட் எடுக்கணும். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். 1 cube 2 cube 3 cube எக்ஸெட்ரா டு n cube. அதே கான்செப்ட் தான். இது மூணாவது ஃபார்முலா, இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா. நம்ம பண்ணதே நல்லா யோசிச்சு பாருங்கள். 100ன்னு கொடுத்தா என்ன பண்ணுவோம், √100. √100ஓட ஆன்சர் 10ன்னு எடுத்தோமா. சேம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நம்பராகவே கொடுத்துருக்காங்களா, 3025. இதுக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும், நம்ம ஆல்ரெடி தெரியும். 25ல் முடிஞ்சால் கண்டிப்பாக 5 தான். சரிங்களா? இங்கே 5ன்னு இருந்தால் தான் 5 × 6 30. நம்ம இங்கே ஸ்கொயர் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? இது ஸ்ட்ராங்காக இருக்கவங்க இதை யோசிக்கிறது ஈஸி. 5ல் முடிஞ்சால் 25, அதுக்கு முன்னாடி நம்பர் 5 இருந்தால் அடுத்த நம்பர் 6 கூட பெருக்குவோம். ஸோ 6 × 5 30. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும், 55. ஹோம்ஒர்க் நம்பர் 2ஓட ஆன்சர் 55மா. ஹோம்ஒர்க் நம்பர் 1க்கு √k, ஹோம்ஒர்க் நம்பர் 2க்கு 55.